இன்றைக்கி நம்ம வந்து எசென்சியல் ஆஃப் எஜுகேஷனில் பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். த மெயின் பாயிண்ட் ஆஃப் த எஜுகேஷன். நம்மளோட மெயின் பாயிண்ட், எஜுகேஷனோட மெயின் பாயிண்ட் வந்து என்ன, ஒரு டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டிஃபிகல்ட் டு மேக் அ டெசிஷன் இன் எஜுகேஷன். கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு கோர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு டிசைட் பண்ணுறதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கும். எது வந்து நம்ம சூஸ் பண்ணலாம், எதை வந்து படிக்கலாம் அப்படின்றது வந்து நிறைய கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். இது ஏன் இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் நம்மளுக்கு வரும் அப்படின்னா, அன்கிளியர் பர்பஸ். நம்மளோட எஜுகேஷன் பற்றி, நம்ம எடுக்க போகிற கோர்ஸ் பற்றி நம்ம வந்து ஒரு அன்கிளியராக வந்து இருக்கும். அதனோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியாதனால தான். நம்ம ஒரு ஸ்கூலுக்கு வந்து போகிறோம் அப்படின்னா நம்ம எதுக்காக போகிறோம்? பேரண்ட்ஸோட விஷ். டில் 12th வந்து வரைக்கும் பேரண்ட்ஸோட விஷக்காக நம்ம ஸ்கூலுக்கு போவோம். சோஷியல் ஹேபிட்ஸ் அண்ட் அதர் கம்பல்ஷன் ரேதர் தேன் த நோயிங் த பர்பஸ். ஸ்கூலுக்கே நம்ம வந்து எதுக்கு போய் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு கரெக்டான பர்பஸ் வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு கம்பல்ஷனுக்காக தான் வந்து போவோம். இது வந்து வித்தவுட் எனி டெஃபினட் ரீசன். இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனை பற்றி கரெக்டான பர்பஸ், அதோட கிளியர் ஐடியா, அதோட எய்ம் என்ன, அதோட ஃபஸ்ட் ரேட் வந்து என்ன அப்படின்றத பற்றி நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக இன்கம்ப்ளீட் ஆகவும் ஒரு இர்ரெலவெண்ட்டான ஒரு எஜுகேஷனாக தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அது இருக்கும். ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம இருக்கோம், நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம், நம்ம ஒரு காலேஜுக்கு வந்து போகிறோம், ஒரு கோர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றியான நாலேஜ் நம்மளுக்கு அதிகமாக வந்து இருக்கணும். அதை பற்றி அதிகமான நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து என்னன்றது வந்து தெரியும். ஹியூமனிடைஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நிறைய தியரி இருக்கும், நிறைய தியாரலஜி இருக்கும், ஃபிலாசபி இருக்கும், லிட்ரேச்சர் இருக்கும், நிறைய ஹிஸ்ட்ரிஸ் பற்றி படிக்கும், ஆந்த்ரோஃபாலஜி பற்றி படிக்கும், சைக்காலஜி, எஸ்பெஷலி சைக்காலஜி வந்து எதுக்காக படிப்போம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒருத்தங்களை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்கலாம், இவங்க யார், இவங்க வந்து அவங்கள பற்றி நம்ம பார்க்கும்போதே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதனால் வந்தது அதுதான் வந்து நம்ம படிக்க போகிறது எதை பற்றி அப்படின்னா சைக்காலஜி பற்றி படிப்போம். நிறைய பாலிட்டிக்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இன் ஃப்யூச்சர் இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான பாலிட்டிக்ஸ் எல்லாம் எந்த மாதிரியெல்லாம் வந்து லீடர்ஸ் வந்து இருந்தாங்க, அவங்க என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க, அதை பற்றியெல்லாம் படிக்கலாம். ஜாகிரஃபி பற்றி நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்கூல் 10th வரைக்குமே ஜாகிரஃபி பற்றி நம்ம நிறையா படிச்சுருந்துருப்போம். நம்ம எக்கனாமிக்ஸ் பற்றி படிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சோஷியல் ஸ்டடீஸ் மூலயமா நிறைய ஹிஸ்ட்ரிஸ் பற்றியெல்லாம் படிக்கலாம். இது எனேபிள் பீப்புள் டு நோ வாட் இஸ் ட்ரூலி ஃபஸ்ட் ரேட். இதை பற்றியெல்லாம் நம்ம படிக்கும் போது தான் ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, பிஃபோர் செலக்டிங் அ கோர்ஸ், பிஃபோர் கெட்டிங் அன் எஜுகேஷன் ஃப்ரம் எனி இன்ஸ்டிடியூஷன், வி ஹாவ் டு நோ வாட் இஸ் த பர்பஸ், அதோட எய்ம் வந்து என்ன அப்படின்றத பற்றி நம்மளுக்கு தெரியணும். அதை தான் ஃபஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு எஜுகேட்டடான ஒரு பர்சன் வந்து இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் ரேட் அதை பற்றி வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் ரேட்டை பற்றி எப்பவுமே வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போக முடியும். இந்த மெயின் பாயிண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த பர்பஸ் ஆஃப் எவ்ரி கோர்சஸ் இஸ் டு ஹெல்ப் த student to learn what is first rate in the particular subject. இதோட பர்பஸே வந்து என்ன அப்படின்னா, the purpose of the every course, எல்லா கோர்ஸ்லேயும் வந்துட்டு இதோட பர்பஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்து நான் படிக்கிறேன்னா ஸ்டூடெண்ட் வந்து லேர்ன் பண்ணணும், வாட் இஸ் ஃபஸ்ட் ரேட் அப்படின்றத வந்து லேர்ன் பண்ணணும். அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து என்னன்றதை பற்றி அவங்க அதிகமாக தெரிஞ்சுக்கிறது, அதை சொல்கிறது மட்டும்தான் வந்துட்டு ஃபஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. The aim of the education is to know the first rate any subject that we study. நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி, அதில் வந்து நீங்கள் அதோட எய்ம் ஆஃப் எஜுகேஷனே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அதில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, அதனால் உங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க, அதோட பவர் வந்து என்ன இருக்குது, அதோட the near as our power allows, இதை பற்றியெல்லாம் தான் நம்ம எய்ம் ஆஃப் த எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நீங்கள் பர்டிகுலர் சப்ஜெக்டில் அதோட எய்ம் என்ன இருக்குது அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே அதுதான் வந்து ஃபஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. The worthy purpose in the life is to desire for excellence and the pursuit of the first rate.
இந்த வேர்த்தி பர்பஸ், இதோட பர்பஸே வந்து என்ன, வேர்த்தி ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வேர்த்தியாக இருக்கு, நம்மளுக்கு வந்து ஓகே இதை பற்றி நம்மளுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இன் லைஃப் இஸ் அ டிசையர் ஃபார் எக்ஸலன்ஸ். லைஃப் அப்படிங்கிறதே வந்து நம்ம நல்லா படித்தா, அதை நல்லா பர்சியூ பண்ணால், நல்ல ஒரு மார்க் வாங்கினா, ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரேட் அதுனா நீங்கள் இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படித்தாலும் சரி, வாட் எவர் மேபி த சப்ஜெக்ட், ஸோ அதை பற்றி எடுத்தால் அதை பற்றி அதிகமான நாலேஜ் வந்து இருக்கணும். த ஒன்லி பிரான்ச் ஆஃப் எஜுகேஷன் இன் விச் we are entirely successful in vocational education which makes up a material civilization such as engineering, medicine, commerce, technology, nursing, hotel keeping, etc. இது எல்லாமே வந்து என்னென்னா only the branch of education which makes entire successful. இது எல்லாமே நீங்கள் எதை பற்றி படிப்பீங்கன்னா ஒகேஷ்னல் எஜுகேஷன் பற்றி படிப்பீங்க. இந்த எல்லா பிரான்ச்சஸ் இதுலேயுமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எப்போது we have to practice that. If we practice that, sure we can be very good. Okay, an educated man should know what is first rate in those activity which springs from the creative and intellectual facilities of human nature, such as literature, art, architecture and music, which are very close to our daily lives. Essential of life and education. Essential of life and education both are equal. இதில் நிறைய இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ஹியூமன்ஸோட நேச்சர், இப்போ நிறைய லிட்ரேச்சர் இருக்கும், ஆர்ட் பற்றி படிப்போம், ஆர்கிடெக்சர் பற்றி படிப்போம், மியூசிக் கிளாஸஸ் பற்றி போவோம், டான்ஸஸ், இது எல்லாமே வந்து என்னென்னா நம்மளோட டெய்லி க்ளோஸ் டு அவர் டெய்லி லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து எசென்ஷியல் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க அண்ட் எஜுகேஷன். ஸோ இதில் எல்லா இதுலேயுமே வந்து நீங்கள் இப்போ ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அது நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கீங்கிற அந்த பர்பஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். மெயினாக அதோட எய்ம் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த சப்ஜெக்டில் வந்து ரொம்ப வெல் வேர்ஸ்டாக வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ரிச்சர்ட் இவர் வந்து எஜுகேஷனை பற்றி நிறையா வந்து சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா எல்லா ஃபீல்ட்லேயும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்து போக முடியும். எப்போ அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ரேட் அப்படிங்கிற ஒரு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே இது வந்து பாசிபிள். ஸோ த நெக்ஸ்ட் சைடு இஸ் மெயின் பாயிண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஆர்கிடெக்சர் மே often be bad, or the literature and the music often silly, the art often undeserving of the name, but that is all of more